Hello guys, welcome to our next video. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 1 month ஆஃப் காத்தாடி நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து கண்டென்ட் பெருசாக எதுவும் கிடையாது, பார்க்குறதுக்கு ஃபன்னாகவும் இல்லைன்னா ஒரு புதுசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வீடியோ கிடையாது. இந்த ஒரு மாதம் நான் பண்ண வீடியோஸ் பற்றியும் இந்த ஒரு மாதம் நான் வந்து இந்த சேனல் ரன் பண்ண ஒரு வே ஆஃப் ப்ராசஸ் பற்றியும் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். அது 4 வீடியோலேருந்து சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து அது பேர் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஓவராலாக வந்து எனக்கு இந்த ஒரு 1 month பீரியட் ஆஃப் டைமில் வந்து 3000 வியூஸும் 19 சப்ஸ்கிரைபர்ஸும் 15 வாட்ச் ஹவர்ஸும் வந்திருக்கு. இதுதான் இந்த சேனலோட இப்போ கரண்ட்டாக இருக்க நிலமை. இதை பற்றி நான் சொல்லணும். இதை பற்றி மந்த்லி ஒரு 2 month ஒன்க்கா 3 monthக்கு ஒருக்கா என்னோடய சேனலோட ஸ்டாட்ஸ் என்னன்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 1 month கழிச்சு நான் வந்து 19 சப்ஸ்கிரைபர்ஸாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். யாருக்கும் நான் ஷேர் பண்ணலாம் கிடையாது. இந்த 19 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து வியூஸால் வந்து கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஷார்ட்ஸ் போட்டால் வந்து நிறைய இம்ப்ரெஷன் வந்து ஒரு 400-500 வியூஸ் போகுது. அந்த 500 வியூஸ் வந்து 1 or 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிறாங்க. ஆனால் நல்லா ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். 2வது வந்து சேலரி வந்து நமக்கு ஹையராக வரணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 3வது வந்து டங் ட்விஸ்டர்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஐபிஎல் 10 டீம் பற்றி போட்டிருந்தேன். இந்த 4 வீடியோவுமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணேன். அதில் வந்து டங் ட்விஸ்டர்ஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் ஓவர் எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த வீடியோ எடுத்து பண்ணேன். அதனால் நல்லா வந்துச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐபிஎல் பற்றி பேசியிருந்தேன். ஐபிஎல் பற்றி பேசும்போது 10 டீம் பற்றி பேசினோடனே கரெக்டான ஐபிஎல் டைமில் அப்லோட் பண்ணோடனே ஒரு 80 வியூ வந்துருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் 83 வியூஸ் வந்திருக்கு. டங் ட்விஸ்டர்ஸ் வீடியோக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து 47 வியூஸ் வந்திருக்கு. சேலரி டிஸ்கஷன் பற்றி பேசின வீடியோக்கு வந்து இப்போ வரைக்கும் 38-39 வியூஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோக்கு 55 வியூஸ் வந்திருக்கு. ரீல்ஸுக்கு வந்து 555, 556, 499 மொத்தமாக டோட்டலாக வந்து ஒரு 3000 வியூஸ் வந்து வந்திருக்கு. 19 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. 1 monthல நான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். என்னோடய ஷெடியூல் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து ஆஃபீஸ் போகிறேன். மண்டே டு ஃப்ரைடே 9 to 6 வந்து ஒர்க் போவேன். அப்புறம் சாட்டர்டே சண்டே விடுமுறை. அந்த மண்டே டு ஃப்ரைடே ஒன் டைமில் வந்து நான் வீடியோ எடுத்துடணும். அப்புறம் வந்து அந்த ஃப்ரைடே நைட்லேருந்து சண்டே நைட்டுக்குள்ளே எடிட் பண்ணி மண்டே ஆர் டியூஸ்டே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வீடியோலேருந்து நடுவில் இருக்க கிளிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி அது பேர் ஷார்ட்ஸாக வந்து வீக்லி ஃபுல்லாக வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டே இருந்து யூடியூப் சேனலை வந்து எங்கேஜாகவே வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 1 மாதமாக போய்கிட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பல மாதங்களுக்கு வந்து இது தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா கண்டென்ட் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் என்னோட டெய்லி ஷெடியூல் எப்படின்னா காலைல எழுந்திப்பேன், ரெடியாகும், ஆஃபீஸ் போவேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரைட், இவ்வளோதான் என்னோட ஷெடியூல்ஸ். இது வரைக்கும் நல்லா தான் போகுது. முதல் ஒரு மாதத்தில் வந்து ஓவராலாக வந்து எனக்கு இந்த 1 month ஆஸ் அ யூடியூபராக வந்து எனக்கு நல்லா தான் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 monthக்கு ஒருக்க இல்லை 3 monthக்கு ஒருக்க இல்லை மந்த்லி என்னோட சேனலோட அனலைசிஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட சேனல் எந்த இடத்துல இருக்குது, நல்லா க்ரோத் ஆகுதா, இப்படி நல்லா போகுதா இல்லை கொஞ்சம் கீழே போகுதா அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த எந்த வீடியோவுமே வந்து நான் பர்சனலாக வந்து எந்த ப்ரொமோஷனும் நான் வந்து மேற்கோள் பண்ணலை இது வரைக்கும். ஏன்னா வந்து இப்போ தான் பிகினராக போய்கிட்டு இருக்கனால நம்மளே அரைக்குறையாக தான் போட்டுக்கிட்டு இருப்போம். அதை வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்குது இது வரைக்குமே. இந்த நெக்ஸ்ட் 2 month வந்து அதிகமாக வந்து ஐபிஎல் ஓரியன்ட் கண்டென்ட்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். மோஸ்ட்டாக வந்து ரீல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்தந்த டேயில் இருக்க அந்த மேட்சோட ரிவ்யூவோ 1 minute வீடியோவாக போடணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எப்படி என்னோடய ஆஃபீஸ் டைம் விட்டு நான் வீட்டுக்கு வரேன், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்து எப்படி எடிட் பண்ணி போட முடியுதுன்னு பார்த்துட்டு வந்து போட்டுகிட்டே இருப்பேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதுதான் வந்து இந்த 1 month ஆஃப் காத்தாடி நூலோட பயணம். இப்படி 4 வீடியோ இந்த மாதத்துக்கான அச்சீவ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த மாதத்துக்கு ஒரு 4 வீடியோ போடணும். அதில் எந்த ஒரு வீடியோவை ஆட் பண்ணலாமா இல்லையான்னு தெரியல. ஓவராலாக அது எப்படின்னு தெரியல. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ ஃபார் அந்த 19 பீப்புள்ஸ் அண்ட் மோர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா யார் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட டுடே ஸ்டாண்டிங் எங்கே இருக்குதுன்னு ஓரளவுக்கு ஓவரால் ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் குட் பை. தேங்க்ஸ்.